எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்பது ராகுல் காந்தி தெளிவுபடுத்தணும். அதை செல்வ பெருந்தகை உறுதிப்படுத்தணும். ரெண்டு தான். மாணிக்கம் தாகூர் சொல்றார், பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. விஜய் வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டுறாரா, தமிழ் அருவி மாதிரி பேசுவாரா, அல்லது தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியலை வந்து அப்படியே பட்டியல் போட்டு பேசுவாரா? கேட்பதற்கு இனிமையாக இருக்குமா? இதான் இருக்கா? அவரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம். நடிகர் தாவேக்கா வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அதை பற்றி நிறைய பேசணும். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டே இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க திறக்கும் போது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த கட்சியும் அவங்கள போய் சேரலை. ஆனால் தனியாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறாங்கன்ற தாட் இருக்கா, இல்லை அவங்க வந்து ஒரு சரியான இடத்துல தான் போகிறாங்க பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு அறிவித்தார் விஜய். இது வரைக்கும் எந்த கட்சியாக போயிருக்காங்க? மாறி அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். அந்த அம்மா மேடையில் இருக்காங்க. கட்சியுடைய தலைவர் பிரேமலதா மேடையில் இருக்கும்போது, எங்கள் கட்சியை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறீங்க பத்திரிகையாளர்கள், வீடு பூந்து அடிப்போங்கிற. கடைசி நிமிடம் வரை தேமுதிக உள்ளே கொண்டு வருவதற்கு திமுக முயற்சிக்கிறது. அதன் காரணமாகத்தான் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை குழு அமைக்க வேண்டும் சொன்ன போதெல்லாம் அதனால தாவேக்காவை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தாக்கியிருக்காங்கங்கிற வீடியோ வந்துச்சு. அது குறித்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் அவங்கள போய் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது என்ன வேணா நீங்க தாக்க முற்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அதை தொடர்ந்து சேகர்பாபு அவர்கள் பேசும்போது பதிவிப்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்பவே அரசியல் களம் பரபரப்பாக இருக்குன்றதை பார்க்க முடியுது. இப்போது சமீபத்தில் நடந்த விஷயம், இப்போது இந்தியா டுடேக்கு வந்து கான்க்ளேவில் பேசிகிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஒரு பக்கம், எதிர்கட்சி தலைவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சில நொடிகள்லேயே ட்விட்டரில் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான தகவல்களை போடுறாங்க. மாணிக்கம் தாகூர் எம்பி சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி வரணுமா இல்லை ஒரு கட்சி மட்டும் ஆட்சியாக வரணுமான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சரோட தனிப்பட்ட கருத்து அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு சுமூகம் எப்போ வரும்? இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள் அன்னைக்கு சரியாகி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்? திமுக காங்கிரஸுடைய அந்த கூட்டணி பலமே பல ஆண்டு காலமாக இருந்து வருவது. தொடர்ச்சியாக நீங்கள் ரொம்ப வருஷம் சேர்ந்து இருந்தீங்கன்னா ஒரு சின்ன கசப்புணர்வு வரும். அதுதான் காங்கிரஸில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இப்போது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் முடியாது அல்லது செட் ஆகாது அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக ஆளுங்கட்சியினுடைய தலைவர், கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார். அப்போ இதற்கு மேலே ரியாக்ட் பண்ண வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. உண்மையிலே அடுத்து நடக்க போகிற வருகிற ஆட்சியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது அப்படின்னா எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்பது ராகுல் காந்தி தெளிவுபடுத்தணும். அதை செல்வ பெருந்தகை உறுதிப்படுத்தணும். ரெண்டு தான். மாணிக்கம் தாகூர் சொல்கிறார், பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாருன்னு நம்ம பேச முடியாது. உண்மையிலே அவர்கள் என்ன அஜெண்டா, அதாவது கூடுதலான இடங்களை காங்கிரஸ் பெற வேண்டும். இதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது காங்கிரஸில். ஸோ இதற்காகவே கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பாலை உருட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ சமீபத்தில் வந்து எம்பி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுலை போய் பார்த்தாங்க. பார்த்த பிறகு அந்த சந்திப்பு எப்படி நடந்தது என்று கனிமொழி கேட்டபோது சுமூகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு ராகுல் வலியுறுத்தியிருந்தால் அது வந்து அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மூலமாக இதை சொல்லியிருக்கணும். எங்களுக்கு நடக்க போகிற இல்லை வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து கூட்டணிக்கு இத்தனை இடங்கள் கேட்டிருக்கிறோம், ஆட்சியில் பங்கும் தர வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துகிற விதமாக சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்ல. ஆனால் மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியாக கலகம் செய்கிறார், பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ட்விட்டரில் கலகம் செய்கிறார் என்பது எனக்கு தெரிந்து இது ராகுலுடைய கருத்தா? அவர் என்னோட சகோதரர், அவர் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்கிறாரு ராகுல் அவர்கள். இல்லை அதான் ராகுலை வந்து காங்கிரஸ் எவ்வளோ புரிஞ்சிருக்கு, இல்லை திமுக காங்கிரஸ் எவ்வளோ புரிஞ்சிருக்குதுன்னு நமக்கு தெரியும். ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, பாண்டேஜ் நல்லா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி எடுபடாது, செட் ஆகாதுன்னு சொன்ன பிறகு செல்வ பெருந்தகை ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னாரே தவிர
காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது, கூட்டணி ஆட்சிக்காக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது சொல்லவே இல்லை. எனக்கு தெரிந்து காங்கிரஸுடைய கேம் பிளான் என்னென்னா 25 இடங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தாங்க. அது இந்த முறை 45 கேட்டு ஒரு 35, 36, 37 செட்டில் ஆகணும். ஓகே, அதிகமான தொகுதிகளுக்காக தான் இந்த இதுதான் காங்கிரஸுடைய கேம் பிளான் அப்படிதான் நான் பார்க்குறேன். இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு கட்சி இருக்காங்க, அவங்க மட்டும் இன்னும் முடிவு எடுக்கலங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. தேமுதிக சொல்லிட்டு இருக்கேன் சார். தேமுதிகலாம் ஒரு கட்சியா, அதை பத்தி எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து திமுகவோட கூட்டணியில தேமுதிக வராதுங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. வேற வழி இல்லை. திமுக ஏன் அப்படி ஒரு வலிந்து அந்த பதிலை சொல்லணும்னா, சொல்லியிருக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக திமுக தேமுதிக முயற்சி செய்கிறது. ராஜகண்ணப்பனுக்காக தேமுதிக வந்து திமுக கைவிட போகிறதில்ல. கடைசி நிமிடம் வரை தேமுதிக உள்ளே கொண்டு வருவதற்கு திமுக முயற்சிக்கிறது. அதன் காரணமாகத்தான் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை குழு அமைக்க வேண்டும் சொன்ன போதெல்லாம் காலம் தாழ்த்தியது ஒரே ரீசன், தேமுதிக உள்ளே வந்தால் அவங்களுக்கு எத்தனை சீட்டு, அந்த சீட்டை கொடுத்துட்டோம்னா காங்கிரஸுக்கு வந்து எப்படி கூடுதலாக இடம் கொடுக்க முடியும். இந்த குழப்பம் திமுக தலைமைக்கு இருக்கிறது, இன்று வரை நீடிக்கிறது. ராஜகண்ணப்பன் சொன்னதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் திமுகவில் இருக்கிற அதிகாரப்பூர்வமான அமைச்சர் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு. தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது உண்மை. ஆனால் நம்பர் கட்டுப்படி ஆகலை. அவங்க கேட்கறதுக்கும் திமுகவுக்கும் செட் ஆகும். அவங்க வந்து இரட்டை இலக்கத்தில் தேமுதிக கேட்கிறது. 15 தொடங்கி 12 வரைக்கும் வந்துட்டாங்க. குறைந்தது 10. ஆனால் அந்த 10 கூட வந்து திமுக தராது, சிங்கிள் நம்பர் தான், 6 அல்லது 7 இது. ஆனால் தேமுதிக எப்படி முடிவெடுக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த நிமிடம் வரை அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா நமக்கு தெரியல. ஆனால் அந்த அம்மா சொல்லுங்கிறாங்க, கூட்டணி பற்றி விரைவில் அறிவிப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தாங்களே தங்களுடைய அந்த மைலேஜை குறைச்சிக்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. கூட்டணி பற்றி இப்போ சொல்ல மாட்டோம், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு சொல்லணும் கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் தினந்தோறும் இப்படி கூட்டணி பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அபத்தம். அதில் நேற்று விருகம்பாக்கத்துடைய தொகுதி பொறுப்பாளர் மாறி அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். அந்த அம்மா மேடையில் இருக்காங்க. கட்சியுடைய தலைவர் பிரேமலதா மேடையில் இருக்கும்போது, எங்கள் கட்சியை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறீங்க பத்திரிகையாளர்கள், வீடு பூந்து அடிப்போங்கிற, அதை அவங்க கண்டனம் கூட தெரிவிக்கல, அந்த இடத்துல எழுந்து எதுவுமே சொல்லலை, சிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லை. நீங்கள் எந்த கட்சியில் போய் எந்த கூட்டணியில் சேரணும்னு எந்த பத்திரிகையாளர் நிர்பந்தப்படுத்தவே முடியாது. எந்த பத்திரிகையாளர் எழுதினாலும் உங்களுடைய கூட்டணி உறவை தடை பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பேச வச்சு ரசிப்பது நல்லதே இல்லை. விஜயகாந்த் அவர்கள் பேசினார் கொண்டாருன்னா அது வேற. நீங்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி பேசினாங்கன்னா உங்கள் கட்சியோட மைலேஜை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இன்னொன்று, இருபெரும் கட்சிகள்கிட்டயுமே பேசுகிறோம், எல்லாரும் நண்பர்களாக இருக்கிறாங்க, எல்லாருமே எனக்கு அரசியலில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே, அது அபத்தமாக இல்லையா சார்? இப்போ ரெண்டுமே வேற வேற காரணங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிகள், நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பேரம் பேசுகிறோங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது, அவங்க கட்சி மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடுங்கிற பயம் இருக்காதா? பொதுமக்கள் மத்தியில் வந்து இந்த பேச்செல்லாம் ஈடுபடாது. பொதுமக்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 2024 மே மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டில் இருந்தீங்க? அதிமுகவோட. அதன் பிறகு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கான ஒப்பந்தமும் வெளிவந்தாகிவிட்டு, நாங்கள் அதிமுக கூட்டணி ஏற்கவில்லை அப்படின்னு எந்த இடத்துல சொல்லலை. ஜனவரி மாதம் நடந்த கடலூர் மாநாட்டில் நாங்கள் கூட்டணி அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதுவரை அறிவிக்கலை. கேட்டால் எந்த கட்சி அறிவிக்கலைங்கிறீங்க. ஏங்க, அதிமுக திமுகவுடைய வலிமை என்ன, அவங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்ன, உங்கள் கட்சிக்கு என்ன எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், உங்கள் கட்சி வலிமை என்ன, இதெல்லாம் தெரிந்து பேசணும். இப்போ வாசன் வந்து நாங்கள் வந்து எந்த கட்சியில் கூட்டணியில் சேர்க்கிறோமோ அந்த கட்சியை வெற்றி பெறுன்னு சொன்னால் அதை யாரும் ஏற்றுப்பாங்களா? அதுதான் தேமுதிக. கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த நிலைமைக்கு வந்துருச்சுங்கிறீங்களா? நிலைமை முன்ன பின்ன இருக்கலாம், ஓட்டு சதவீதம் அவ்வளோதான். ஆனால் உங்கள் கட்சியுடைய நிலைமை என்ன என்பது நல்லாக தெரிந்து கொண்டு, ஆனால் அதுக்கு நேர்மாறாக பேசும்போது மக்கள் பரிகசிப்பார்கள். பத்திரிகையாளர்கள் 10 பேர் பேசுகிறான், பத்திரிகைகள் 10 பேர் எழுதுகிறான், அதெல்லாம் விட்டுருங்க. மக்களுக்கே தெரியும் உங்கள் வலிமை என்னன்னு.
இப்போ பத்திரிகையாளர் பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம். இப்போ கனிம வள கொள்ளை வந்து பிரச்சனையாச்சு. அத வந்து எடுக்கிறதுக்காக போன செய்தியாளர்கள வந்து அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குனாருங்கிற வீடியோக்கள்லாம் பார்த்தோம். அதன் மேல அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. அது திமுகவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா போகும். அதுவும் பத்திரிகையாளர்கள இப்படி தாக்குறாங்கங்கும்போது, ஒரு உண்மை நிலவரம் வெளிய வர்றதுக்கு பத்திரிகையாளர்களோட வாய் அடைக்கிறாங்க திமுகங்கிற ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரியான சம்பவங்கள் வர்றது தேர்தல்ல பிரதிபலிக்காதா? திமுகவுக்கு அது கரும்புள்ளி தான். ஏதோ அந்த திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, இல்லை திருவெரும்பூர் அதுக்கு பக்கத்து தொகுதியில் மட்டும்தான் இந்த அசிங்கம் அப்படி பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்த பேச்சு எடுபடும். நீங்கள் கனிம வள கொள்ளையை ஒரு திமுக எம்எல்ஏவே முன்னின்று நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளர் மீது தாக்குதல் என்று வந்தால் நிச்சயமாக இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கும். திமுக தலைமை ஒரு கண்டித்து அறிக்கை விட்டுருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு அமைச்சர் போய் அந்த பத்திரிகையாளரை பார்த்து நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் பரபரப்பு வரும், கண்டுக்காமல் போயிடலான்னு போவது திமுகவுக்கு தான் அசிங்கம். கட்டாயமா சார். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போறது என்னன்னா, திமுக வந்து தாவேகாவ வந்து அடைக்க பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, திமுக வந்து தாவேகா வந்து வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக போறாங்க. ஒரு சர்வேக்காக போறாங்கங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. வீடியோ கால்லாம் வெளியாச்சு. அந்த சர்வே நடத்த விடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை ஆகியிருக்கு. அதனால தாவேகாவ வந்து திமுகல இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தாக்கியிருக்காங்கங்கிற வீடியோ வந்துச்சு. அது குறித்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் அவங்கள போய் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது, என்ன வேணா நீங்க தாக்க முற்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனா அதை தொடர்ந்து சேகர் பாபு அவர்கள் பேசும்போது அதை அவர் மறுக்கிறாரு. அவங்க வந்து பொதுமக்களை தான் அடிச்சாங்க, அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நீங்க அவங்கள போய் பாருங்க அப்படிங்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார்? என்ன நடந்திருக்கும்? இல்லை, இந்த மாதிரி சர்வே எடுக்கும்போது ஏதோ வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் உண்மையிலே யார் என்னன்னு கேட்பாங்க. அது அதாவது யாரை சந்திக்கிறோமோ அவங்க கூட கேட்டுருக்கலாம். பொதுமக்கள் மத்தியிலே இந்த கலகலப்பு சலசலப்பு வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உண்மையிலே தாக்கப்பட்டார்களா இல்லை தாக்கியதாக நடித்தார்களா? ஏன்னா ரெண்டு பக்கம் வீடியோ மாறி மாறி வருது. எதை நம்புறது எதை நம்பக்கூடாது எனக்கே தெரியல. அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கால், காயமடைந்தார்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்காங்கன்னு போகிறாங்க. அதை பார்க்க போகிற நபர்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி அந்த வீடியோ பதிவு இருக்குன்னு பார்க்குறோம். மாறி மாறி இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. அவங்க என்ன வேணால் சர்வே எடுத்துகிட்டு போட்டோம். திமுக வந்து தாவேகா பார்த்து பயப்படுது, அதனால் போய் அடிச்சிட்டாங்கன்றது அதை கடந்து இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு திமுக தான் சட்டலாக டீல் பண்ணணும். ஏன்னா அவங்க மேலதான் குற்றம் வைக்கப்படுது, அவங்க தெளிவான ஒரு பதில் கொடுக்கணும். உங்களுக்கு தான் ஆளுங்கட்சி பல பலங்கள் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, போலீஸ் பலம் இருக்கு, கட்சி பலம் இருக்கு. அவங்க புகார் சொல்றாங்கன்னா அது இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் திமுக தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து அதை பண்ண தவறுறாங்கன்னு தவறில்லை, ரெண்டு பக்கமும் சிக்கல் இருக்கு. நான் சொல்றேன், ரெண்டு பக்கமும் எதை நம்புறதுனே தெரியல. இப்போ போய் ஒருத்தர் பார்க்குறாரு, அவங்க கட்சியுடைய பிரமுகர் ராஜ்மோகன் போய் பார்க்குறாரு. அந்த வீடியோ பார்த்தேன், சிரிப்பா இருக்கு. உண்மை அடிப்பட்டவங்க அப்படி உட்காந்து பேட்டி கொடுப்பாங்களான்னு தெரியல. இதை வந்து விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? மைலேஜ் அவ்வளோதான், அந்தந்த நேரத்திற்கான ஒரு பரபரப்பு காட்சிகள் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எல்லாம் இதை விட இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இதை விட கெலுபரங்கள் நடக்கும். இது அதை விட பரபரப்பு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ விசில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா போய் ப்ளே பண்ணுது. முதல்ல விசில் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அதை வச்சு நல்லா சொல்லியிருந்தாரு, எங்களுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்காரு, அதனால எங்களுக்கு விசில் கிடைச்சதுங்கிறதுலாம் விமர்சனமாச்சு. இப்போ வந்து அந்த விசில் வந்து ஐபிஎல் ஸ்டேடியம் நடக்கிற இடங்கள்லாம் தடை அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சில பொருட்கள் தடையில் இருக்கு, ஆனாலும் இப்போ விசிலை தடை பண்றாங்களா, எதனால? இல்லை அந்த விசிலை தடை பண்றது மூலியமா இந்த சின்னம் போய் மக்களை சேராம இருந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் சிவகங்கையில திமுக கவுன்சிலர் வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் விசில் அடித்து எப்பயுமே எடுத்துகிட்டு வருது வழக்கம். அதான் அவங்க பழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓசை எழுப்புற மாதிரி தான். ஆனால் அதையுமே இனிமேல் பண்ணாதீங்க, விசில்லாம் இனிமேல் அடித்து நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலாக மாற்றாக நாங்கள் கருவிகள் கொடுக்குறோம், ஒலிபெருக்கி கொடுக்குறோம், இல்லை பாட்டு போடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு. விசில் இந்த தேர்தலில் ஒரு பெரிய முக்கிய பங்கு வகிக்குமா, இல்லை இவங்களே அதை கவனம் பெற மாதிரி பண்ணுறாங்களா? இது எப்பவுமே ஒரு பிரச்சாரத்துக்கான யுக்தி தான். ஒரு விஷயத்தை வந்து தடை செய்தால் அதோடைய வீரியம் வந்து வேகமாக போய் சேரும். அதாவது விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது, உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த நீங்கள் தேர்தல் கமிஷன் கொடுத்த சுற்றறிக்கையிலே பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்களில் தாவேகா போட்டியிடுகிறதோ அத்தனை இடங்களுக்கு அந்த விசில் சின்னம் கொடுக்கப்படும். போட்டியிடாத இடங்களில் அது சுயேட்சை சின்னமாக கருதப்படும். அந்த அங்கே ஒரு வேட்பாளர் கேட்டால் அது கொடுக்கப்படும். இப்போ 195 இடத்துல தாவேகா வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றால் மீதி இருக்கிற இடங்களில் அந்த விசில் சின்னம்
வேறு யாருக்கா போகும். இல்லை 210 இடங்களில் போட்டியிடுறாள், இன்னும் 24 இடங்களில் போட்டியில்லைன்னா அந்த சின்னம் யாருக்கா போகும். அதை பற்றி ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இங்கே தடை அங்கே தடை, குப்பை வாருவதுக்கு வந்து விசில் அடிக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நகைச்சுவாக எடுத்துக்கொண்டு கடந்து போகணும். இது வந்து விசில் வந்து எப்படி தடை போட முடியும்? இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் பிடி மாஸ்டர், ட்ரில் வாத்தியார்னு சொல்லுவோம், அவர் வந்து விசில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஜியோ போடுவாங்களா? தமிழ்நாடு அரசு வந்து பிடி வாத்தியாருக்கு விசில் ஊதக்கூடாது, மாணவர்களை அழைப்பதற்கு விசில் தான் ஊதுவாங்க. கட்டாயமாக ஒரு கேம் நடக்குது, ஃபுட்பால் கேம் நடக்குது, அங்கே ரெஃப்ரி கிட்ட விசில் இருக்கும். ஃபுட்பால் கேம் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற ஃபுட்பால் கேமில் ரெஃப்ரி வந்து விசில் வச்சுக்கக்கூடாது, எப்படி முடியும்? அதனால் இதெல்லாம் நகைச்சுவை தான். குப்பை வார தொழிலாளர்களுக்கு ஒலிபரப்பி கொடுக்குறோம், சரி என்ன பாட்டு போட்டால் குப்பை கொண்டு வரணும், அவர் என்ன பாட்டு போடுவார்? அதுக்கு எதாவது தனியாக பாட்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து டியூன் பண்ணி கொடுக்க போதா? இதுக்கு இசையமைப்பாளர் பாடலாசிரியர் கூப்பிட்டு குப்பை வாரதற்கு தனி பாடல் அமைத்திருக்கிறோம், இனிமேல் வந்து விசில் ஊத வேண்டாம், அதெல்லாம் எடுபடாது. இது ஏற்கனவே ஒரு பாடல் இருக்குல்ல சார், அந்த பாடல் போடலாம்னு நினைக்கலாம். இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங் தான். அந்த கவுன்சிலர் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேப்பரில் வந்து சிவகங்கை கவுன்சிலர் இப்படி சொல்லியிருக்காரு, பேரு புகழ் எல்லாம். நீங்கள் ஒரு நாள் பரபரப்பு தான், நீங்கள் 5 நாள் கழிச்சு இதோட வேறு பரபரப்பு இருக்கும், சிவகங்கை கவுன்சிலர் காணாமல் போயிடுவார். அதனால் இதெல்லாம் கடந்து போக வேண்டிய விஷயம்தான். சரி, ஓகே சார். இப்போ ரொம்ப முக்கியமாக திமுக மேலே வைக்கக்கூடிய இன்னொரு பெரிய விமர்சனம் வந்து டிஎன்பிஎஸ்சியை நடத்தலை. ஒரு ஆட்சி முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த தவற விட்டுட்டாங்க. அதுவும் பல்வேறு இடங்களில் தேர்வு முடிகிற நேரத்தில் போய் ரத்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையுமே காங்கிரஸில் இருக்கிறவங்களே வச்சுருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளில் இருக்கவங்க விமர்சனம் வைக்கிற அளவுக்கு மக்களுக்குமே தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இதற்கான ஒரு அடுத்த என்ன பண்ண போகிறாங்க? வெறும்னே அந்த ஆணையத்துறை தலைவருடைய பதவியை மட்டும் மாற்றுறது, அவரை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு புது ஆளை போட்டால் மட்டும் இது சரியாகிருமா? இதுக்கு வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தவங்க வந்தவங்க மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை சரின்னு பார்க்குறீங்களா? இந்த சம்பவத்தை எப்படி அணுகிறீங்க சார்? டிஎன்பிசி நடத்திய குரூப் 2 குரூப் 2A இந்த தேர்வுக்கான முதன்மை தேர்வு கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கான பணியிடங்கள், ஒரு 9,000 பேர் வந்து எழுத முற்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்து சென்னையில் ஒரு 3 சென்டரில் குழப்பம். அதாவது வந்த ஹால் டிக்கெட் ஒரு இடத்துக்கும் சென்டர் வேறு இடத்துலையும் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு. இதில் என்ன குழப்பம்னா, இது வந்து டிஎன்பிசியுடைய நிர்வாக சீர்கேடு. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மெம்பர்ஸுடைய போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. இதுக்கு கவர்னர் வந்து அதற்கான ஃபைல் அனுப்பியும் கையெழுத்து போடாமல் இருக்கார். இது ஒரு குறைபாடு. ஃபஸ்ட்டு குறைபாடு, கவர்னர் அந்த ஆணைய உறுப்பினர்களை நியமிக்காமல் இருப்பது முதல் குறைபாடு. இரண்டாவது குறைபாடு தமிழக அரசினுடைய நிர்வாக சீர்கேடு. இப்போ நீங்கள் இது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது, கட்டாயமாக முடியாது. நீங்கள் இதற்கு முன்பாக இதே 15 பேர் கொண்ட இடத்துல இதே 6-7 பேர் மெம்பர் வேக்கன்சி இருக்கும்போது 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதே எக்ஸாமை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை செப்டம்பர் மாதம் 5 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். அப்போது வராத குழப்பம் இப்போ 9,000 பேருக்கு எப்படி குழப்பம் வரும்? நான் முதல்ல சொல்லிட்டேன், கவர்னருடைய குறைபாடு சொல்லிட்டேன். ஆனால் தமிழக அரசாங்கத்திற்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுவதற்கு எத்தனை முறை பயிற்சி இருந்திருக்கும் அந்த டிஎன்பிசியில்? அந்த டிஎன்பிசியில் எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன சென்டர்ஸ்னு ஒரு கம்ப்யூட்டரில் போட்டால் தெரியும். முதல் நாள் இரவு இவங்க எல்லாம் அதுக்கான அதிகாரிகள் உட்காந்து பார்த்து இந்த மாதிரி குழப்பம் வராமல் தடுத்து இருக்க முடியும். அது மிகப்பெரிய அரசினுடைய சீர்கேடு தான், வேறு வழியே ஒன்றுமே கிடையாது. இது வந்து வெறும் வந்து 9,000 பேருடைய நிலைமை வாழ்க்கை அப்படி எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக திமுகவுக்கு பெருத்த அவமானம், தேர்தலை கூட எதிரொலிக்கும், நான் மறுக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ அடுத்து வந்து இப்போ உடனே எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த மனநிலை இருக்குல்ல, பதட்டமான மனநிலை, அதை கடந்து அவங்க வந்து திரும்ப எழுதி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ இதை வந்து தவிர்த்திருக்க வேண்டிய அரசாங்கம் ஏன் தவிர்க்கலன்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை தான். ஏன்னா அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா எழுதியிருக்கோம், வேறு நல்லா பேப்பர் கொஷின்ஸில் ஈஸியாக இருந்துச்சுங்கிற விஷயங்களும். அதாவது சென்னையை தவிர மற்ற சென்டரில் எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், கன்னியாகுமரியெல்லாம் முடிய போகிற நிலை. சில தொகுதியில் சில ஊரில் மட்டும் 1 மணி நேரத்தில் நிறுத்திட்டாங்க. சில நேரத்தில் எக்ஸாம் முடிகிற நேரத்தில் போய் தடுத்ததால் அந்த மனவேதனை இருக்கும். அதையுமே விமர்சனம் வைக்கிறாங்களா? சரி, ரத்துனா அது ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் சொல்ல முடியாதா? ஒரு ஃபோன்லேயோ ஒரு மெயிலையோ டக்குன்னு கன்வே பண்ணக்கூட முடியாத அளவுக்கு நம்மளோட இங்கே வந்து ஒரு பிரச்சனை. சென்டர்ஸ் வந்து 3 சென்டர் சென்னையில், நந்தனம், பிரசிடென்சி காலேஜ் ட்ரிப்ளிகேன், இங்கே வந்து வைஷ்ணவ அரும்பாக்கம்.
இங்கே இந்த வைஷ்ணவா தான் மேஜராக இருக்காங்க. இவங்களை பஸ்ஸில் கொண்டு போய் அங்கே நந்தனத்தில் சேர்த்துலான்னு ஏதோ கவர்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சாத்தியம் இல்லை. இவங்க 200 பேர் லேட்டாக போக, அப்புறம் வந்து 11:30 மணி 12 மணிக்கு ஆரம்பித்து மதியம் ஒரு எக்ஸாம் இருக்குது, 2 எக்ஸாம் அன்றைக்கி. அதுவும் கொலாப்ஸ். ஸோ கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதனால் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அது ரத்து பண்ணது தான் சரி. ஆனால் இது மிகப்பெரிய அரசாங்கத்திற்கு ஒரு இழுக்கு தான். கண்டிப்பாக சார். இப்போ ஒவ்வொரு விஷயமும் நிறையா பார்த்துட்டே இருக்கும் பொழுது தாவேக்கா வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அதை பற்றி நிறைய பேசணும். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டே இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க திறக்கும் போதே. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த கட்சியும் அவங்கள போய் சேரலை. ஆனால் தனியாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்களோட பொதுச் செயலாளர்லாம் சொல்கிறாரு, மற்றதெல்லாம் 16 கோடி வச்சுருந்தாலும் எங்களோட 1 கோடி போதும், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறாங்கன்ற தாட் இருக்கா, இல்லை அவங்க வந்து ஒரு சரியான இடத்துல தான் போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு அறிவித்தார் விஜய். இது வரைக்கும் எந்த கட்சியாக போயிருக்கா? ஏன் போல? நீங்கள் தனியாக நின்று ஆட்சி பிடிக்கிற கட்சியை பார்த்து இந்த பக்கம் கூட்டணி வைத்தால் அமைச்சரவையில் பதவி கிடைக்குன்னு ஒரு கட்சி கூட போலையே, இதுவரை போல. ஏன் போல? அதிமுக இணையாத கட்சிகள் இருக்குது, திமுக இணையாத கட்சிகள் இருக்குது. விஜய் பக்கம் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெய்லி பத்திரிகையில் பார்த்துட்ருக்கோம், 25%, 30% ஓட்டு வந்து முடிவெடுக்கப்பட்டு விட்டது. ஆமாம், இப்படிலாம் இருக்கும்போது எந்த கட்சியும் ஏன் இதுவரை விஜய் பக்கம் போகல? இப்போ இந்த இப்போ நம்ம பத்திரிகையாளர் பேசலாம், பொதுமக்கள் என்னன்னா பேசலாம். அரசியல் களத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உண்மைத்தன்மை தெரியும், களம் தெரியும். உண்மையிலே விஜய்க்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, விஜய் ஆட்சி பிடித்து விடுவார் என்றால் சின்ன கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கட்சி கூட விஜய் பக்கம் ஏன் போல? யாராவது போனோம்ல, கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஓட்டு, தனியாக நின்று ஆட்சிக்கு பிடிக்க போகிறீங்க, ரைட், ஓகே. உங்களை நோக்கி ஒருத்தர் கூட கூட்டணிக்கு ஏன் வரல? அங்கே தான் விஜய் நிற்கிறார், அங்கே தான் தாவேக்கா நிற்குது. அதனால் தனித்து களம் காணுவோம், வெற்றி பெறுவோம்ங்கிறாங்க. இந்த கிம்மிக்ஸ்லாம் நடக்காதுங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். மேபி நான் வந்து தேர்தலுக்கு பிறகு நான் தோற்று போகலாம், நான் தனிப்பட்ட குபேந்தனை தோற்று போகலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாளனாக நான் ஒரு 30 ஆண்டுக்கு 35 ஆண்டுகளாக தேர்தலை பார்க்குறேன். பத்திரிகையாளனாக 93 பார்க்குறேன். எனக்கு தெரிந்து முன் அனுபவம் இல்லாமல், அரசியல் பயிற்சி இல்லாமல், ஏதோ மக்கள் ஓட்டு போட்டு நேராக கோட்டைக்கு அனுப்புவாங்கன்றதுக்குல, அந்த மாதிரி உலகத்தில் நம்புறது மிகப்பெரிய மோசடி. நம்ப வைக்கிறது அதை விட பெரிய மோசடி. இப்போது சேலமில் கூட்டம் போட போகிறாங்க 13ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறாரு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவ்வளோ பேர் வராங்க. அதெல்லாம் தேர்தலில் ஓட்டாக மாறாத சார்? கூட்டம் நடத்தலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது ரசிக மனப்பான்மையான கூட்டம், விஜயை பார்க்குற கூட்டம். இன்றைக்கி ஸ்டாலின் போனால் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு தான் வராங்க, எடப்பாடி பழனிசாமி போனால் பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க. இது அரசியல் கட்சிகள் ஒரு 10 ஆண்டுகளாக பார்க்குற செய்தி. நான் 93 பார்த்துருக்குறேன், 94 பார்த்துருக்குறேன். வைகோக்காக 13 மணி நேரம் ரோட்டில் நிற்கிறேன். அவர் கட்சி ஆரம்பித்து முதல் மீட்டிங் சென்னை மெரினால் நடக்குது, 13 மணி நேரம் பேரணி போச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த தலைவரும் கிடையாது. இனி வந்து இந்த தலைவர் பேசுகிறார், இவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று வருகிற கூட்டம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை. விஜய் வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டுறாரா? தமிழ் அருவி மாதிரி பேசுவாரா? பழக்கருப்பையா மாதிரி பேசுவாரா? அப்படியே அவர் பேச்சு வந்து இலக்கிய நயமாக இருக்குமா, அடுக்குமொழியாக இருக்குமா, அல்லது தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியலை வந்து அப்படியே பட்டியல் போட்டு பேசுவாரா? கேட்பதற்கு இனிமையாக இருக்குமா? இதாக இருக்கா? அவரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம், நடிகர், அதை தவிர ஒரு இன்ச்சு கூட எதுவுமே கிடையாது. அதனால் அவர் கூடுற கூட்டம்லாம் ஓட்டாகும்னு யார் வேணா பேசலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக பேசுகிறாரு, அவங்கள நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் தெரியுதாங்கிறாங்க, அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பீச்சாக இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனாக இருக்குது அவங்களோட, அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியாது. அந்த இளைஞர்கள் ஓட்டு போட்டால் மட்டும் ஆட்சி வந்துட முடியுமா? 30 வயது, 35 வயது, 40 வயது, 45 வயது, 50 வயது, 60 வயது, அவங்கள ஓட்டு தேவையில்லையா? அவங்க ஓட்டு போடாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? எனக்கு புரியல. அவங்க இளைஞருக்காக பேசுகிறார். முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், ஓகே சார், ரைட்டு. அதோட பர்சன்டேஜ் என்ன? இப்போ 5.5 கோடி பேர் வாக்காளர்கள், 5 கோடியே 41 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் எத்தனை சதவீதம் இவர்கள் ஓட்டு போட போகிறார்கள்? மீதி ஓட்டு யாருக்கு கிடைக்கும்? 45% ஓட்டு
உங்களுக்கு கிடைத்தாதான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். கண்டிப்பா 40% எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்களா? அதனால விஜய் வந்து அப்படி தான் பேசணும். ஒரு அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக அப்படி பேசுவது தவறு இல்லை. ஆனால் எந்த அனுபவம் இல்லாமல் பனையூர்லேருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வருவார்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். சரி சார், கண்டிப்பா பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிகள் வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிப்பாங்க. களம் மாற வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூட்டணிகள் ஏதாவது முடிவு மாற வாய்ப்பு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். இன்னும் சில ஒரு மாதங்கள் 2 மாதங்கள் தான் இருக்கு. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட நேரத்துக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.